பொதுவா வாகன விபத்துனாலே நம்மளை ரொம்ப அதிகமா பாதிக்கிறது விமான விபத்தும் ரயில் விபத்தும் தான். காரணம், இதுல தான் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்க. அந்த வகையில குறிப்பிட்ட சில விமான விபத்துகள் இப்போ வரைக்குமே மக்கள் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. 2010 மே 22 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பிளைட் 812 இது ஒரு போயிங் ரக விமானம். 160 பயணிகள் 6 பணியாளர்கள் உட்பட 166 பேரோட துபாயிலிருந்து மங்களூர் நோக்கி பயணத்தை தொடங்குது. மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்டிங் ஆகும்போது ஓவர் ஷாட் ரன்வே ஆகி விபத்துல சிக்குது. ஓவர் ஷாட் ரன்வேங்கிறது விமானம் தரையிறங்க வேண்டிய ஓடுபாதையோட மொத்த நீளத்தையும் தாண்டி போய் விபத்துல சிக்கிறது. விமானத்தை இயக்குன விமானி, அதாவது பைலட், சரியான தூர அளவுல விமானத்தை தரையிறக்காம கொஞ்சம் தூரம் தாண்டி போய் தவறான இடத்துல விமானத்தை தரையிறக்கினதுனால ரன்வேல நிறுத்த முடியாம ஓவர் ஷாட் ஆகி விபத்துக்குள்ளாயிட்டு. அதாவது பைலட் ரன்வேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து சரியா 600 மீட்டர் தூரத்துல விமானத்தை தரையிறக்கி இருக்கணும். ஆனா அவரு 1600 மீட்டர் தூரத்துல தவறா தரையிறக்கிட்டாரு. இந்த தவறால ரன்வேல விமானம் ஓடி நிக்கிறதுக்கு தேவையான தூரம் கிடைக்காம போயிட்டு முழு ரன்வே தூரத்தையும் தாண்டி போன விமானம் அங்க இருந்த மலைப்பகுதியில மோதி தீப்பிடிச்சு வெடிச்சு செதறிட்டு. இந்த கோரமான விபத்துல 158 பேர் உயிரிழக்கிறாங்க. 8 பேர் மட்டும்தான் உயிர் பழிக்கிறாங்க. இது விமானி செய்த பெரும் தவறு. இது ரன்வேயை தவறா கணக்கிட்டதால ஏற்பட்ட விமான விபத்து. அடுத்ததா ஒரு விமானி ரன்வேயே பார்க்காம நடந்த விபத்து. 1988 அக்டோபர் 19ஆம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் 113 மும்பையில இருந்து 129 பயணிகள் 6 பணியாளர்கள் உட்பட 135 பேரோட அகமதாபாத் நோக்கி பயணத்தை தொடங்குது. அகமதாபாத் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா விமானி ரன்வேயை தேட ஆரம்பிக்கிறாரு. சரியான விசிபிலிட்டி இல்லாத அந்த நேரத்தில் பைலட் அண்ட் கோ பைலட் 2 பேருமே விமானத்தை தரையிறக்க ரன்வேயை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்குது. ரன்வேயை தேடிட்டு இருந்த 2 பேருமே விமானம் எந்த உயரத்தில் பறக்குதுன்னு ஆல்டிடியூட கவனிக்காம விட்டுறாங்க. அதாவது ரன்வேயை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு விமானத்தை 500 அடிக்கு கீழே தாழ்வா பறக்க வைக்கணும். ஆனா இவங்க ரன்வேயை தேடிட்டு இருக்கும் போதே விமானம் 500 அடிக்கு கீழே தாழ்வா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை 2 பேருமே கவனிக்கல. இந்த பெரிய தவறால விமானம் தரையிறங்கிறதுக்கு 2.6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மரத்திலையும் மின் கம்பங்கள்லையும் மோதி மிகப்பெரிய விபத்து நடக்குது. விமானம் விழுந்த வேகத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சதுல 133 பேர் உயிரிழக்கிறாங்க. 2 பேர் மட்டும்தான் உயிர் பழிக்கிறாங்க. ரன்வேல தவறா கணக்கிட்டது ஒரு விபத்து, ரன்வேயே பார்க்காம நடந்தது இன்னொரு விபத்து. ஆனா அந்தரத்துல, அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே ஒரு விமானி செஞ்ச தவறால 2 விமானங்கள் நடுவானிலே மோதி விபத்துக்குள்ளானது. வேர்ல்ட்ஸ் டெட்லிஸ்ட் மிட் ஏர் கொலிஷன் இதைத்தான் சொல்றாங்க. உலகத்திலேயே நடுவானில் நடந்த மிக மிக கோரமான சம்பவம் இது. நவம்பர் 12 1996 சவுதியா பிளைட் 763 இது ஒரு போயிங் ரக விமானம் டெல்லியில இருந்து சவுதி அரேபியா நோக்கி பயணத்தை தொடங்குது. அதே நாள்ல கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் பிளைட் 1907 கசகஸ்தான்ல இருந்து டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்கு. டெல்லிக்கு மிக அருகாமையில நடுவானத்துல இந்த 2 விமானங்களும் ஒன்னோட ஒன்னு மோதி பயங்கர விபத்து நடக்குது. இந்த கோரமான விபத்துக்கு முக்கியமான காரணம் கசகஸ்தான் விமானி செஞ்ச பெரிய தவறு. அதாவது சவுதியா பிளைட் பயணிச்ச அதே உயரத்துல கசகஸ்தான் விமானியும் தன்னோட பிளைட்டை இயக்குனதுனால இந்த 2 விமானங்களும் மோதிக்குது. கசகஸ்தான் விமானி திட்டமிட்டு இந்த விபத்து நடக்கல. இது ஒரு தற்செயலான விபத்தா இருந்தாலும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கொடுத்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனான உயரத்தை மெயின்டைன் பண்றத கசகஸ்தான் விமானி தவற விட்டுறாரு. இதனால தவறுதலா கசகஸ்தான் பிளைட் சவுதியா பிளைட் மேல மோதுது. இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, சவுதியா பிளைட்ல பயணிச்ச 312 பயணிகள், கசகஸ்தான் விமானத்துல பயணிச்ச 37 பயணிகள் என மொத்தமா 349 பயணிகளும் நடுவானத்திலேயே இறந்து போறாங்க. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த ஒரு சம்பவம் தான் விமான விபத்திலேயே பெரிய விபத்தா கருதப்படுது. இது எல்லாமே விமானிகள் செஞ்ச தவறால ஏற்பட்ட விபத்துகள். ஆனா பிளைட்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஜனவரி 1 1978 நியூ இயர் முதல் நாள்ல ஏர் இந்தியா பிளைட் 855 190 பயணிகள் 23 பணியாளர்கள்னு மொத்தமா 213 பேரோட மும்பையில இருந்து சவுதியா நோக்கி பயணத்தை தொடங்குது. மும்பை விமான நிலையத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டேக் ஆஃப் ஆகுது இந்த விமானம். அடுத்த சில வினாடிகள்ல அரபிக்கடலுக்கு மேல பறக்க ஆரம்பிக்குது. அப்போ விமானத்தை வலது பக்கமா திருப்பி விமானம் போக வேண்டிய திசைக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அதை நேரா பறக்க வைக்கணும். இதுதான் விமானியோட திட்டம். பைலட் விமானத்தை சரியான நேரத்துல வலது பக்கமா திருப்புறாரு. சரியான திசை வந்ததும் திரும்ப அதை நேரா பறக்க வைக்க முயற்சி செய்யும் போது ஏடிஐன்னு சொல்லப்படுற ஆட்டிடியூட் டிடெக்ஷன் இண்டிகேட்டர் விமான இன்னமும் வலது பக்கமாவே தான் திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்குது. ஆனா பைலட் சரியான நேரத்துல விமானத்தை நேரா திருப்பிட்டாரு. ஆனா ஏடிஐ தவறான தகவலை காட்டுது. அது ஒரு இரவு நேரங்கிறதுனால விசிபிலிட்டி இல்லாதனால விமானி குழம்பி போறாரு. குழம்பி போன விமானி விமானத்தை நேரா திருப்பி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. விமானம் நேரா தான் பறக்க
நடக்குதுங்கிறத அறியாம இப்ப மீண்டும் கண்ட்ரோலை திருப்புறாரு. இப்ப விமானம் நேரா பறந்துட்டு இருந்த விமானம் இடது பக்கமா திரும்பி அரபிக்கடல்ல விழுந்து நொறுங்கி போகுது. இது எல்லாமே விமானம் புறப்பட்ட 101 வினாடிகள்ல நடந்து முடியுது. இந்த கோரமான விபத்துல விமானத்துல பயணிச்ச 213 பேரும் இறந்து போறாங்க. இறுதியா ஜூன் 12ஆம் தேதி நடந்த அகமதாபாத் விமான விபத்து. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்லயே என்ஜின் கோளாறுனால இந்த விபத்து நடந்ததா சொல்லப்படுது. என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு வளர்ந்துகிட்டே போனாலும் விமானத்துல தொழில்நுட்ப கோளாறோ இல்ல மனித தவறோ எது நடந்தாலும் குறிப்பிட்ட அந்த நொடிகள்ல விமானத்தை காப்பாற்ற யாராலையும் முடியறதில்ல. எத்தனையோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பத்திரமா தரையிறக்கப்பட்டாலும் இன்னமும் இது போன்ற விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே எதிர்காலத்துல சரியாக்கப்படும் நம்பலாம். நீங்க தமிழ் ஃபைல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.